வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. ராகுலுக்கு செல்வாக்கு உயர்கிறதா, மோடியின் செல்வாக்கு எப்படி இருக்குது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ தேர்தல் வச்சா எம்பி தேர்தல் பிஜேபிக்கு 300 இடம் கிடைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு. சி ஓட்டர், அதுக்கப்புறம் இந்தியா டுடே. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளும் தமிழ்நாடு உட்பட பாருங்கள், இந்தியா டுடே சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்மளும் அதை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் இதில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுலுக்கான செல்வாக்கு எப்படி இருக்குது, அதுவும் இந்தியாவில் மத சுதந்திரத்தை பற்றி அவர்கள் கேட்ட கருத்து, இதையெல்லாம் வச்சு இன்றைக்கி ஐயா நம்ம மோடி அமெரிக்கா போகும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்க முக்கிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அசைக்க முடியாத, அதாவது மறுக்க முடியாத, இன்னும் குறிப்பாக சொன்னால் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக ராகுல் காந்தி இருக்கார் அப்படின்ட்டு. ஏற்கனவே இவங்க எப்படி சொல்கிறது, இவங்க மோசடி பேர் வழிங்கிறாங்கல்ல பிஜேபி, அது எப்போ தெரியும்னா இதே மாதிரி தான். வறுமையில் இந்தியா 120வது இடத்துல இருக்குது அப்படின்னு புள்ளி விவரம் வெளியிட்டாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி, ஐயோ அதெல்லாம் இல்லை, நான் காலையில் 5 மணிக்கு கிளம்பி அந்த ஃப்ளைட் பிடிச்சி அங்கே போய் இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி அங்கே போய் திருவனந்தபுரம் வரத்துக்கு 4 மணி ஆச்சு. அப்போ யாராவது என்கிட்ட பசியாக இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவேன். அதை தான் அப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது கேட்குறவங்க ஏமாலியாக இருந்தால் என்ன வேணால் சொல்லலாங்கிற கதை. அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் ரொம்ப தெளிவாக, அதுவும் மோடி அவர்கள் அங்கே போகும்போது கைவிலங்கிட்டு இன்றைக்கி இந்தியர்களை கூப்பிட்டு வந்தாங்க, அதை பற்றி ஒரு வார்த்தை கேட்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் உங்களுக்கும் சண்டை, நான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அதுக்கு அப்போவே மோடி விடையளிக்க வேண்டாமா, ஏன் விடையளிக்கவில்லை? திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு இந்திய வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி பதிலளிக்கிறார். அப்போ மோடி எவ்வளவு அஞ்சி நடுங்குகிறார் அப்படிங்கிற ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. இதையும் எப்பயும் போல் சங்கிகள் இல்லை அது பெரிய அளவுக்கு வருதுன்னு அவங்க சொன்னாலும் இது இப்போ பரபரப்பாக பேசப்படுது. சரி, ராகுல் காந்தியை பற்றி அவர்கள் போட்ட விஷயம் என்ன? இன்றைக்கி இந்தியாவில் எம்பி எலெக்ஷன் இருக்கா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பக்கத்தில் ஏதாவது எம்பி எலெக்ஷன் இருக்குது? ஏங்க, இன்னொரு 5 வருஷம் எலெக்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே இப்போது தேர்தல் வந்தால், ஏன் இப்போது தேர்தல் வந்தாலுங்கிறத ஏன் இவ்வளோ அவசரமாக சேனல் வெளியிடுறாங்க? நீங்கள் என்ன வெளியிட்டிருக்கணும்? தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தால், பீகாரில் நடந்தால் ரைட், எப்பயோ நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இப்போ இதுக்கு மூட் ஆஃப் தி நேஷன். அப்போ என்னென்னா ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க மோடி இன்னும் கிங்கு தான், அவர் சாதாரணமாக இறங்கலை, மோடி இன்னும் மவுசு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய வேலையில் இன்றைக்கி மீடியா இறங்கியிருக்காங்க. அதுலேயும் அவங்க குறிப்பிடுறாங்க, மோடி இப்போ மோடி அதாவது ஃபஸ்ட்டு மோடி 57%, ரெண்டாவது ராகுல் 29%. அதாவது என்ன, ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்னு இவங்க ஒரு புது கணக்கு. அதையும் தாண்டி 1,20,000 மக்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறதுன்னு 20% பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 20% வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிற அந்த உண்மையை அதோட அதிகமாக இருக்காங்க. ஆனால் அவங்களா கூட அந்த உண்மையை மறைக்க முடியல. ஏன்னா ஏதோ ஒன்று சொல்லணும்ல. இல்லை மோடி ஆட்சியில் மக்கள்லாம் சூப்பராக இருக்காங்கன்னா கருத்து கணிப்பை நம்ப மாட்டீங்க. அப்போ இவங்களே ஒரு வார்த்தை, இல்லை அப்புறம் மக்களில் விலைவாசி அதிகமாகுது, பணவீக்கம் அதிகமாகிடுச்சுன்னு மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பணவீக்கம் இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தீங்கன்னா 52% மக்கள் மோடி ஆட்சியில் இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. 52% மோடி ஆட்சியில் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி மோடி அவ்வளோ அந்த அளவுக்கு 57% எப்படி செல்வாக்காக இருப்பார்? இதுவே முரண்பாடு. அதாவது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணுமாங்கல்ல, அதை நீங்கள் எடுத்து படித்து பாருங்களேன். முழுக்க பார்த்தீங்கன்னா பிஜேபி புராணத்தை ரொம்ப தெளிவாக எப்பயுமே சங்கிகள் பண்ணுவாங்கள்ல, பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தவறான பொருளாதார கொள்கை, மத சுதந்திரம், இது எல்லாம் கணக்கு பண்ணி போட்டிங்கனாவே 52% எதிர்ப்பாக வருது. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடிக்கு ஆதரவாக பிரதமர் அவர் தான் வரணும்னு 57%. எப்படிங்க 57% சொல்லுவாங்க? அப்போ இதில் என்ன வேலை இருக்குது? அப்போ பார்க்கும்போது இல்லைங்க, இந்த கருத்து கணிப்பு நடத்தினாங்கல்ல, அது யாருதுன்னா அது அவருது. ஓ, அவர் யார் அப்படின்னா அவர் தாங்க பெரிய பணக்காரர், தெரியாதா உங்களுக்கு? ஓ அப்படியா? தமிழ்நாட்டில் இருக்க ஒரு தொலைக்காட்சி உங்களுக்கு தெரியும். அந்த தொலைக்காட்சி பெரிய இந்தியா முழுக்க இருக்குது. அது ரிலையன்ஸ் குரூப் இதுன்னு ஊருக்கே தெரியும். அப்போ இந்தியா டுடே யார் குரூப்புங்கிறது மக்களுக்கு தெரியாமையே இருக்கும். அப்போ திட்டமிட்டு ஒரு பொய்யை உண்மையாக்குவதற்கு எல்லா மீடியாவும் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இதை விரிவுபடுத்தணும்னு எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளும் இதை போடுறாங்க. இதை தொலைக்காட்சிகள் போடுறது பார்த்திங்கன்னா முன்னணி தொலைக்காட்சிகள் போடும்.
ஆனால் அந்த சின்ன தொலைக்காட்சியெலாம் போடாது. ஏன்னா அந்த சின்ன தொலைக்காட்சிக்கு தெரியும் ஒன்று. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முன்னணி தொலைக்காட்சிக்கு ஏன் போடுதுன்னா இவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் தான் அது. அவங்க ஏதோ பெருசாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போடுறது, திட்டமிட்டு இதை பண்ணுறாங்க. சரி, இதில் வந்து வெளிநாட்டு ஊடகம் என்ன சொல்லுது? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரியங்கா காந்தி பெண்களின் மனதில் அவங்க வந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்படி இந்திரா காந்தி அவர்களை பார்த்தாங்களோ அதே போல் இன்றைக்கி பிரியங்கா காந்திக்கான செல்வாக்கு கூடியிருக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் டைம்ஸ் எழுதுகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது, இப்போ அயோத்தியில் நடந்ததில் தேர்தல், அயோத்தியில் நடந்த தேர்தலில் வந்து இவர் தோத்துட்டார். யார்? அகிலேஷ் தோத்துட்டார். அதற்கு எழுதக்கூடிய பத்திரிகை கூட இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த மில்கிப்பூர் தொகுதியில் வெற்றியை எப்படி சுவைத்ததுன்னு ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. அதை போய் படித்தவங்களுக்கு தெரியும் எப்படி பிஜேபி ஜெயிச்சதுன்னு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யூபியில் ஒரு பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது சத்தம் இல்லாமல். அதாவது அதில் கருத்து கணிப்பில் பேசுகிறவங்க நிறைய பேர் சொன்னதாக சொல்கிறாங்க. பாருங்கள், யூபியில் வந்து புல்டோசர் கலாச்சாரம் இருக்குல்ல, அந்த புல்டோசர் கலாச்சாரத்தை மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா யோகி ஆட்சியில் வந்து அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எப்படி எம்பி தேர்தலில் தோத்தாங்க? ஒன்றும் புரியல. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நீங்கள் தான் சொல்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அப்படிங்கிறீங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தீங்க, அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் எம்பி எலெக்ஷனில் எப்படி தோற்றுது? அப்போ திட்டமிட்டு ஒரு பொய்யை இவங்கெல்லாம் சேர்ந்து மறைக்கிறாங்க. சரி, அதாவது விடுங்க, இவங்க வந்து சொல்கிறது உண்மையாகட்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் யூபியில் என்ன கதியாச்சுங்கிறது தெரியும், பெரிய ஏரியா. இப்போ அவங்களுக்கு என்ன பதட்டம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கான ஹோல்டு குறைஞ்சிட்ருக்கு. யூபியில் இவங்களுடைய கூட்டணி கட்சியான நிஷாந்த் கட்சியை சேர்ந்த சஞ்சய், அவங்க பையன் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அனுப்பிரியா பட்டேல் கம்ப்யூட்டர் வாங்கி பசங்களுக்கு கொடுத்ததில் தரமற்ற கம்ப்யூட்டரை வாங்கிட்டாங்கன்னு அவங்க குறை சொல்கிறாங்க. இன்னொன்று நேரடியாக குறை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ராஜபையா, நம்ம யோகியோடைய கம்யூனிட்டி, அவர் அந்த மக்களை வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற மாதிரி வழி நடத்துகிறாரு. பிஜேபிக்குன்னா பிஜேபி கூட்டணி கட்சிக்கு. இதுக்கு யோகி உடன்பாடாக இல்லையா, யோகி டபுள் கேம் விளையாடுறாரு அப்படின்ட்டு ராஜபுத்திர இனம். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது, ஏற்கனவே கும்பமேளாவில் இறந்தது உங்களுக்கு தெரியும். கும்பமேளாவில் அது காமெடி என்னென்னா, அந்த கணிப்பு ஓட்டர் கருத்து கணிப்பில் ஏங்க மோடி உங்களுக்கு பிடிக்குன்னா, ராமர் கோயில் கட்டிட்டாரு அதனால் 20% பேர் ஆதரவா. எப்படி? ராமர் கோயில் கட்டினதுக்கு 20% பேர் ஆதரவு. அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, அதுக்கு ஒரு 20 பேர் ஆதரவு. அதாவது என்னென்னா, நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, இதுக்கெல்லாம் ஆதரவா? அப்போ இவர்கள் என்னென்னா, ஒரு இல்லாத விஷயத்தை இந்துக்கள் ஒன்று கூடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திணிப்பதற்கான வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இது அப்பட்டமாக தெரியுது. அந்த ஓட்டரையும் இந்தியா டுடே கருத்து கணிப்பை எடுத்து முழுக்க படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்கும், கரெக்டு. ஆனால் பிஜேபி அதிமுக விஜய் கூட்டணி வச்சா ஜெயிச்சிரும், பிஜேபிக்கு ஓரளவுக்கு அதிகமாக வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே நம்ம சொன்னோம், இது ஒரு மோசடியான ஒரு விஷயம். ஏன்னா பிஜேபிக்கு ஆள் இருக்குன்னு ஒரு ஊடகம் சொல்லுதுன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ராகுலுக்கான செல்வாக்கை பற்றி வெளிநாட்டு ஊடகம் என்ன சொல்லுது? இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. சமீபத்தில் ராகுல் காந்தி பேசியது, இதற்கு முன்பு பேசியது, இதெல்லாம் பெரிய அளவுக்கு மக்களினுடைய கவனத்தை ஈர்க்கிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, இதற்கு முன்னாடி கூட 2019 எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. அப்போ ஈர்க்கப்படாத ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியெலாம் எவ்வளவோ பேசுகிறார், கார்கே எவ்வளவோ பேசுகிறார். அவர்களுக்கு பேச்சுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை இந்திய மக்கள் ராகுல் காந்தி பேச்சுக்கு கொடுக்குறாங்க. அவர் வீடியோவை தேடி போய் பார்க்குறாங்க அப்படின்னு அமெரிக்க ஊடகம் சொல்லுது. அதையும் தாண்டி இன்றைக்கி மோடி அப்படிங்கிற ஒருத்தருடைய இமேஜ் 12% குறைஞ்சிருக்கு. ராகுல் காந்திக்கான உயரம் அப்படிங்கிறது 9% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. இங்கே இருக்க ஊடகம் என்ன சொல்லுது? மோடிக்கான செல்வாக்கு குறையவே இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன நடந்து, ஹரியானாவில் இவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அங்கே என்ன நிலைமைக்கு ஆச்சு, கடைசி நேரத்தில் வந்து ஹரியானாவில் பிரச்சாரத்துக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அது இன்னொன்று, ஹரியானாவில் இவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அங்கே நிறைய இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சது. இப்போ மகாராஷ்டிரா என்ன நடந்தது? 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் நம்ம அஜித் பவார், என் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வாங்க, நான் கூப்பிட மாட்டேன், உங்களுக்கு நிறையா வேலை இருக்குன்னு அவர் கழட்டி விடுறாரு. யூபியில் ஐயா மோடி பேசுறதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ்னு தெரியும். மோடி பிம்பம் அப்படின்னு தகர்ந்து ரொம்ப நாள் ஆகுது. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க?
ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தால் அது வந்து தேச பாதுகாப்பு குந்தகம் விளைவிக்கும், வெளிநாட்டு சக்திகள் நம்மளை ஆட்டி படைக்குது, அது மேலே ஒரு பிரச்சனை. ஏற்கனவே பிபிசி இவரை பற்றி கோத்ரா கலவரத்தை பற்றி பேசினா அவங்க மேலே ஒரு கேஸ். இப்படி வெளியில் இருக்கக்கூடிய யாருமே எதை பற்றியும் பேசக்கூடாது. ஹிண்டன்பர்க் அறிக்கை சொன்னச்சாலே அதானி பற்றி வேறு அதுக்காக டிஸ்கஷன் பண்ணாங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய எல்லை, அந்த எல்லையுடைய அந்த 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 இடத்தையே அதிகப்படுத்துகிறாங்க. எதுக்கு? அதானி அப்படிங்கிற ஒருத்தர் வணிகமயமாக்கக்கூடிய வேலையை பண்ணுறதுக்காக அந்த எல்லையை அதிகப்படுத்தி ராகுல் காந்தின்னு எல்லாம் போர்க்குடி தூக்குறாங்க. இது ஏதாவது பெரிய ஊடகங்கள் ஏதாவது விவாதிக்குதா? டோட்டலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து இன்றைக்கி அவருடைய புகழ் ஓங்கி இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி யூபியில் இன்றைக்கி பிரியங்கா காந்திக்கான உயரம் அதிகமாகிட்டு, அதேமாதிரி சத்தீஸ்கரில் ராகுல் காந்திக்கான ஆதரவு அதிகமாகுது, பீகாரில் அதிகமாகுது. பட்டியலின மக்களிடையே இழந்த செல்வாக்கை காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுட்டு இருக்குங்கிறாங்க. எந்த ராகுல் காந்தி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாதம் ஆயிடுச்சு, பட்டியலின மக்களுடைய வாக்குகள் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா உண்மை. அது பட்டியலின வாக்குகள் வந்து இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலும் ராஜீவ் காந்தி அவர்கள் காலத்திலும் இருந்தது. இன்றைக்கி பட்டியலின வாக்குகள் முக்கால்வாசி போயிடுச்சு, பிஜேபிக்கு போயிடுச்சு. ஏன்னா பட்டியலின மக்களின் ஒரே பாதுகாவலர் நாங்கள் தான் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட்டியலினத்தை வரை இவங்க எவ்வளோ மதிக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். பழங்குடியின அவங்கள வந்து நீங்கள் வந்து குடியரசுத் தலைவரை நியமிச்சுட்டு மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் பழங்குடியினருக்கு எதிரான எவ்வளோ கொடுமை நடக்குதுங்கிறது தெரியும். பெண்களுக்கு எதிரான எவ்வளோ கொடுமை நடக்குதுன்னு தெரியும். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்திக்கு, அதுவும் காங்கிரஸுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, இப்போ மணிப்பூரில் காங்கிரஸுக்கு ஆதரவு இருக்குன்னா சந்தோஷப்பட மாட்டோம். மணிப்பூர் 2 சீட்டுங்க, அதில் ஆதரவு இருந்தால் என்ன இல்லை, மோடி அப்படி தான் கணக்கு பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஒரு நல்ல விஷயம், யூபியில் ஆதரவு. இப்போ எழுதுகிற கட்டுரையாளர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2.5 ஸ்டேட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி 2 பங்கு சீட் இருக்குது. தமிழ்நாட்டுக்கே போராடுற பிஜேபி அங்கே அது உத்தரப்பிரதேசம் 80, உத்தரப்பிரதேசத்தை ஜெயிக்கிறாங்கன்னா மேலே ஆட்சி. அப்போ உத்தரப்பிரதேசத்திலேயே இன்றைக்கி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் அந்த இதெல்லாம் கலைச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் கலைச்சி புதுசாக போட போகிறாங்க. இதுவெல்லாம் காங்கிரஸுக்கு ஒரு உத்வேகம். காங்கிரஸுக்கான வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது. ஏற்கனவே என்ன சொல்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக ஒரு 4-5 கம்யூனிட்டி இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் பக்கம் வருது. இதெல்லாம் காங்கிரஸ் ஆறுதல். அப்புறப்படுத்த முடியாத தலைவராக ராகுல் காந்தி உயர்கிறார். மோடி என்னதான் நீங்கள் வெளிநாட்டில் பேசினாலும், நீங்கள் உண்மையெல்லாம் மறுத்து பேசினாலும், இல்லை ஊடகங்களை வச்சு ராகுல் காந்திக்கு ஆளே இல்லைன்னு சொன்னாலும், அது அந்த வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து நியூயார்க் டைம்ஸ்லேருந்து எல்லாம் எழுதக்கூடியது ஒன்று தான். அவர்கள் மோடியை மட்டும் முன்னிறுத்தவில்லை. மோடிக்கான செல்வாக்கு குறைஞ்சிருக்குது, மத சுதந்திரம் இல்லைங்கிறது தான் அவங்க எழுதுகிறாங்க. இன்னும் குறிப்பாக ட்ரம்ப்னு இவர் கதை விட்டுட்டுருக்காரு. இவர் இங்கே வரத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப்பை வந்து இவருக்கு செக்கெல்லாம் வச்சுட்டாரு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்து நீங்கள் ஊரை ஏமாற்றலாம். வெளிநாட்டு ஊடகம் சொல்லுது. வெளிநாட்டு ஊடகத்தை போய் நீங்கள் என்ன கட்டுப்படுத்த முடியும்? அதையும் தாண்டி நம்ம ஒன்று கேட்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ இவ்வளோ வலிமையாக இருந்து தோக்குறாங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்லிட்டோம். பிஜேபி தேர்தலை மட்டுமே மையமாக வச்சு சிந்திக்கிறாங்க, காங்கிரஸ் சிந்திக்கிறது இல்லை. பீகாரில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. ராகுல் காந்தி இருக்கிறார், பிரியங்கா காந்தி எல்லாம் இருக்கீங்க. கிரவுண்டில் போய் என்ன வேலை பார்க்குறீங்க? அதையும் தாண்டி டெல்லியில் என்ன நடந்தது? ஆம் ஆத்மியும் பிஜேபி தான் இருந்தது, காங்கிரஸ் தான் ஒன்றும் இல்லைன்னீங்களே. காங்கிரஸ் இன்றைக்கி ஆம் ஆத்மியை ஒரு வழி பண்ணிவிடுச்சா? இன்றைக்கி வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் யார்? இப்போ 5 வருஷம் எங்கள் ஆம் ஆத்மி தாங்குமா, காங்கிரஸ் தாங்குமா? நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், காங்கிரஸ் தாங்குங்க, ஆம் ஆத்மி தாங்காது. ஏன்னா தினம் மோடிக்கு தலைவலியாக இருக்கிறது காங்கிரஸ் தான். இப்போவும் கூட ராகுல் காந்தி எதிர்த்து தான் அவர் பேசிகிட்டு இருக்கார். ராகுல் காந்தி வெளிநாட்டில் சதி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு. தொடர்ந்து ஒரு குடும்பம்னு பேசியிருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க. ராகுல் காந்திக்கு செல்வாக்கு உயர நம்ம சொல்கிறோம். ராகுல் காந்திக்கான செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது, மோடிக்கான செல்வாக்கு இறங்கு முகத்தில் இருக்குது. இதையும் தாண்டி பிஜேபியிலேயே அடுத்து வந்து யாரை வச்சு முன்னிறுத்தலான்றிருக்கான வயசாகி போச்சு. இங்கே அப்படி இல்லை. ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இளைய தலைமுறையினுடைய வாக்குகள் பெரும்பாலும் இனிமேல் ராகுல் காந்தி காங்கிரஸ் பக்கம் தான் வரும். அதற்கு பல உதாரணங்கள் இருக்குது. வரக்கூடிய தேர்தல்கள் அதை நிரூபிக்கும் நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.